ரொம்ப ஹாப்பி தான். இப்போது லைஃப்பில் ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னமோ நடக்குது லைஃப்பில். எங்கேயோ போயிட்டு இருக்கு. காலையில் சூர்யா சார் அண்ட் ஜோதிகா மேம் வீடியோ கால் பண்ணி படம் சூப்பராக இருந்துச்சு. அப்படி I don't know. But I'm truly grateful and I'm humble for what I'm getting in my life now. So thank you everyone for supporting us, and do watch our film. Thank you. Yeah. ஆக்சுவலாக லோகாக்கு இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இங்கே கிடைக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. பட் சொன்ன மாதிரி என்னென்னமோ நடக்குது. அண்ட் we're just very overwhelmed. Thank you. Sorry லேட்டாக வந்ததுக்கு, பட் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். டு ஆல் தி ப்ரெஸ் பீப்புள் ஹியர், நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த சினிமா இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ டு டூ தட். I hope you've all watched the film. And I hope you all like it, and I hope you all continue to make this even bigger and bigger than what we ever imagined it to be. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும்னு இருக்குது, ஆனால் அந்த லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆல்ரெடி லேட்டாக வந்திருக்கோம். ஸோ உங்கள் டைம் நான் இன்னும் ஐ won't take more of it. So just thank you. Thanks. இந்த வாட்டி நான் இந்த படத்தில் நடிக்கல. நான் ப்ரொடியூசராக ஏதோ ஒரு கிளாஸ் டீச்சர் மாதிரி இந்த பசங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த படம் இது கொஞ்சம் கிளீஷாக தான் இருக்கும், ஆனால் நாங்கள் யாரும் இப்படி எதிர்பார்க்கல. இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இண்டிபெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் படம் மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இது இவ்வளோ ரீச் ஆகணும் எங்கள் யாரும் எதிர்பார்க்கல. இது ஆக்சுவலி எங்கே வரும், நம்ம கேரளா ஃபோக்லோர் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆடியன்ஸ்க்காக தான் மனசில் வச்சோம். ஆனால் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகுது. அதுவே ஒரு பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு. ஐ திங்க் ரொம்ப நல்ல எனர்ஜிஸ் இருந்தது. இதில் ஒர்க் பண்ணுற எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப நேர்மையான, ரொம்ப குட் ஹியூமன் பீயிங்ஸ், கிரேட் பீப்புள். ஆஸ் அ ப்ரொடியூசர் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆக்சுவலி தேர் வாஸ் நோ கிளாஷஸ், நோ ஒரு வித டாக்ஸிக் எனர்ஜி ஒன்றுமே இல்லாமல் எல்லாருமே அவங்கவுங்க படமாக பார்த்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ ஆசையாக ஹாப்பியாக ஒர்க் பண்ண படம் இது. ஸோ இந்த வெற்றி இதை ரிசர்வ் பண்ணுறது இதில் ஒர்க் பண்ண எல்லாரும் தான். Of course, I'm very lucky to be the producer. I hope we get to do more cinema like this. We'll do more parts of Loka. எப்பவும் கொடுத்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வெரி சாரி ஃபார் திஸ் டிலே. இது என்னன்னு தெரியல. நாங்கள் இந்த ஒரு சிட்டி ஜம்பிங் பண்ணும்போது எப்போவுமே சம் அன்ஃபோர்சின் டிலே இருக்குது. வெரி சாரி. நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணீங்க. And I'm sure you're ready to get into like a Q&A session. So I'll stop here. Thank you press and media. Also AGS, Aishwarya and Archana, thank you for the support. I hope we have a long innings together. We will be coming together for Kanta as well, I'm hoping. And Anup, thank you. Just the beginning. Again, I'm hoping we'll have a long innings together. Thank you very much. மேடம் ரொம்ப நல்லா இருந்தது, அருமையாக பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கு ஒரே டவுட், இந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிற வேம்பேராக நடிக்கிறீங்க, ஆக்ஷனில் பின்னு பண்ணுனீங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு ஒரு பாய் ஃப்ரெண்டுலாம் இந்த படத்தை பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அதை பற்றி நினச்சி பார்த்தீங்களா? சார் இல்லை, அதை பற்றி நினச்சே பார்க்கல. அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே நீ ஆக்ஷன் பண்ண போறியா, சரி கால் கையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குமா, அது மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கல. பட் ஹோப்ஃபுல்லி இட் won't be a problem. சார், இப்போ ப்ரொடியூசராக இப்போ 100 கோடி தாண்டி இருக்கு. இன்னும் இந்த படம் எத்தனை பாகங்கள் நீங்கள் எடுக்க போறீங்க, இன்னும் எத்தனை கோடி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இந்த யூனிட்டுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் தர போறீங்க, அடுத்து இதை தமிழில் டப் பண்ண டப்பிங் டைரக்டர் ஆர்பி பாலா, அவரை பற்றியும் சொல்லுங்கள். பாலா சார் எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசையாக ஐ திங்க் we've been collaborating. அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் இருந்தால் அவர் பார்த்துப்பார். அவர் அது ஒரு ஆக்சுவல் ஸ்ட்ரெயிட் தமிழ் படத்தோட அதே ஃப்ளேவரில் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார்னு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ பாலா சார். ஆக்சுவலி இப்போ டு மென்ஷன் யூ நாங்கள் ஸ்டேஜில். தேங்க்யூ சார், நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணீங்க. பட் கண்டிப்பாக we will always I think collaborate. நாங்கள் கால் பண்ணுறது டெஃபினெட்லி பாலா சார் பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அவர் கண்டிப்பாக
ரொம்ப பேஷனட்டாக பண்ணுவார். ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த படத்தில் எல்லாமே பேஷனட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணியிருக்கிறது 5 parts. அது இனியும் க்ரோ ஆகாமல் தெரியாது. பிகாஸ் இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. அவ்வளோ இந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் இப்போது நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் ஐ திங்க் இது ஒவ்வொரு படமாக இது பெருசாக ஆக போகுது. ஸோ ஐ திங்க் நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் இந்த ப்ராஃபிட்ஸ் வரும்போது டெஃபினெட்லி வி வில் ஷேர் இட் வித் ஆர் டீம். ஏன்னா அவங்க தான் டிசர்வ் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ ஐ மீன் அருண் இந்த சந்தோஷம் எப்படி சொல்ல எனக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ அக்செப்டன்ஸ் வரும் எங்களுக்கு தெரியல. யாரும் எதிர்பார்க்கல. இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் எல்லா இடத்துலையும் இந்த படத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நான் இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன். ஆனால் ஒரு கிரேஸ், ஒரு லவ் நான் பார்த்தது இல்லை. இந்த ஃபிலிம் இஸ் ரியலி கனெக்டட். அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசாக இருக்குது. இனி வரப்போகிற பார்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் ஆக்சுவலி there was zero expectation. நம்ம டீசர் ட்ரெயிலர் போடும்போது கூட யாருக்கும் ஒன்றும் அளவு புரியல. அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டுக் ஆஃப். அந்த ஃபர்ஸ்ட் டே கூட ஈவன் தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலையும் மலையாளம் வெர்ஷனே பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆன்லைனில். அதுவே இட் வாஸ் ஹெல்பிங் த ஃபிலிம் எல்லா இடத்துலையும். ஸோ அந்த ஐ திங்க் இப்போ நம்மளாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே, அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். சார் துல்கர் சார் இங்கே சார் இதெல்லாம் ஸ்பாயிலர் சார். நான் இன்னும் பார்க்காம ஆளுங்க இருக்காங்க ஆடியன்ஸ்லாம், அவங்க பார்க்கட்டும். பார்த்ததுக்கு அப்புறம் துல்கர் சார் கரெக்ட். அடுத்த பாட்டில் அவர் தான் ஃப்ரண்ட் அண்ட் சென்டரா இருப்பார். நாங்கள் எல்லாம் பின்னாடி வந்து உட்காருவோம். சார் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வருவாங்க. நீங்கள் படம் ஹிட் ஆனனால தான் இன்னைக்கு இந்த விழா அங்கே வந்து நடக்குதா சார்? இது என்னன்னா இப்போ இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷோராக தெரியல ஆக்சுவலி. நாங்கள் ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுவே ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வி தாட் அட்லீஸ்ட் மலையாளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டர்னு நினச்சோம். இனிஷியலி பிகினிங்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், தமிழ் தெலுங்கு டப்பெல்லாம். ஆனால் அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக்லி வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருந்தால் தென் அப்படிதான் இருந்தது. நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா முன்னாடியே இது வந்து பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு? இல்லை சார், நாங்கள் ஐம் வெரி ஹாப்பி வித் ஏன்னா இது ஆர்கானிக். நாங்கள் வந்து இது வந்து இந்த படம் இங்கே வந்து நம்ம உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி பார்த்து எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது. நவ் வி ஜஸ்ட் ஹேவ் டு கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் த வேர்ட். ஹலோ கல்யாண், இன்னொரு கேள்வி சார். மம்முட்டி சாரோட உடல்நிலை தேறி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்ட்டு நம்ம படத்தை பற்றி பேசுவோம். ஹலோ அவர் ஹீஸ் ஃபைன். ஓகே. கல்யாணி, இதுக்கு முன்னாடி இங்கே இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸ் வரும்போது எதுவுமே 100 crores வந்து அச்சீவ் பண்ணதில்லை. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட்டு சவுத் இந்தியன் ஹீரோயின் 100 crore கிளப்பில் ஜாயின் ஆயிருக்கீங்க. சார் ஆப்வியஸ்லி ஓவர்வெல்ம்டாக தான் இருக்கேன். பட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த டீம். இது என்னோட ஒரு லைக் இட்ஸ் நாட் அ சோலோ ஃபில்ம் இன் எனிவே இன் மை ஹெட். I think we're all just very happy that we are getting such big numbers. We're breaking paths. We're making history in some way or the other. So, yeah, that's all I can say.